ஆகஸ்ட் 25, 2024 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. உங்கள் வீட்டின் வறுமையை கர்த்தர் ஒழிப்பார், உங்கள் குடும்பத்தில் மிகுதியான சமாதானத்தை தருவார். The Lord will remove poverty from your home. He will bring abundant peace in your family. யோபு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஜோப் சாப்டர் 5 verse 24. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் குடும்பத்திலே இருக்கும் சண்டைகள் அனைத்தவற்றையும் கர்த்தர் நீக்கி உங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை அருளுவார். உங்கள் வீட்டிலே இதுவரை இருந்த குறைவுகள் அனைத்தையும் கர்த்தர் என்று நிறைவாக்குவார். உங்களை பார்க்கின்ற மற்றவர்கள் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று உங்களை குறித்து சாட்சி சொல்வார்கள். You will know that your tent is secure. You will take stock of your property and find nothing missing. My dear brothers and sisters, may the Lord remove the strife in your family and grant you perfect peace. The Lord will fill up all the deficiencies in your home. Others who see you will testify about you that they are blessed by God. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை நீர் படைத்திருக்கிறீர், எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த நாளை காணும்படியான ஸ்லாக்கியத்தை நீர் எங்கள் ஒவ்வொருக்கும் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேர் ஆண்டவர் இந்த நாட்களை காணாமல் இருக்க, ஆண்டவர் உம்முடைய கிருபை நிமித்தமாக நாங்கள் இந்த நாட்களை காணுகிறோம். நீ தந்திருக்கிறதான இந்த நாட்களுக்காக, இந்த கிருபை நாட்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி. உங்க கொடாகுடைய நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. மை துதி ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் என்னோடு கூட இணைந்து அப்பா உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் பரிபூர்ண நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து அவர்களை நீர் வழி நடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நீ தந்த உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே ஆண்டவர ஒவ்வொருடைய கூடாரத்திலும் ஒவ்வொருடைய வீட்டிலும் ஆண்டவர் நீர் சமாதானத்தை ஆண்டவரை வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவள் சமாதானத்தை காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆம் சுவாமி அப்பா, இந்த உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை ஆண்டவர் நீர் தருகிறவராக இருக்கிறீர். அந்த சமாதானத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே ஒவ்வொருடைய வீட்டிலே நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டை என்றாண்டவரே, சண்டை போட்டு கொண்டு இருந்தது போதும் ஆண்டவரே. ஒரு சமாதானத்தை அவருடைய உள்ளத்திலே அவருடைய வீட்டிலே நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கணவனும் மனைவியும் ஆண்டவரே ஓயாத சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்களே, அந்த சண்டையிலிருந்து அப்பா, அந்த சண்டையிலிருந்து ஒரு விடுதலை நீர் தந்து அவர்களுடைய உள்ளத்திலே அவருடைய வீட்டிலே ஒரு சமாதானத்தை நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் இருப்பீராக, உடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே நீர் இருப்பீராக. இந்த வீட்டிலே இருக்கிற எல்லா விதமான சண்டைகளும் மாறி போகட்டும். சாத்தான் கொண்டுகிற அந்த சண்டைகளுக்கு அவர்கள் இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தர் தருகிற சமாதானத்துக்கு அவர்கள் இடம் கொடுக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இனிமேல் எந்த விதமான சண்டைகளும் ஆண்டவர் இந்த வீட்டிலே இல்லாதபடிக்கு ஒரு பரிபூர்ண சமாதானத்தை ஆண்டவர் நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மாமியார் மருமகள் வீட்டிலே ஆண்டவரே இருந்து சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சண்டைகள் எல்லாம் இந்த நாளில் ஒரு சமாதானத்தின் நாளாக நீர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனிமேல் சண்டை இருக்கக்கூடாது, சமாதானம் மாத்திரமே இருக்கும்படியாக ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் வேலை செய்கிற இடங்களிலே அந்த இடத்துல ஒரு சமாதானம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல ஆண்டவரே வேலையாட்கள் மத்தியிலே ஒரு சண்டைகளோ பிரச்சனைகளோ பிடிவாதங்களோ இது இல்லாதபடிக்கு ஆண்டவர் நீர் ஒரு சமாதானத்தை ஆண்டவர் நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியாக உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அவருடைய வீட்டிலே
ஒருபோதும் ஆண்டவரே குறைவை பார்க்காதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் ஆண்டவரே. மாவும் எண்ணெயும் குறையாத அளவுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் வீடு எப்பொழுதும் ஆண்டவரே ஒரு நிறைவு இருக்க வேண்டுமே தவிர அது குறைவானது இல்லை. குறைவை பார்க்கவே கூடாது ஆண்டவரே. கர்த்தர் நீர் அப்பேற்பட்ட ஒரு நிறைவை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் வைக்கிறதான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் அந்த நிறைவை நீ தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சமாதானத்தையும் நிறைவையும் இந்த நாளில் உடைய பிள்ளைகள் பெற்று கொண்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம். எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நீ தந்தவர்களை வழிநடத்தி வரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாக்கி விட்டார். கர்த்தர் என் வீட்டிலே சமாதானத்தை கொடுத்து விட்டார். எங்கள் வீட்டில் சண்டையே இல்லை, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லை என்று சொல்லி சமாதானத்தை தந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு முன்னெடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் காத்துக்கொள்வீராக, வழி நடத்துவீராக. இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாகவும் அநேக நன்மைகள் நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடிய ஆயுள் நாட்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்வீராக. அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களை கர்த்தராவே அவர்கள் காணும்படியாக கணவனும் மனைவியுமாக இணைந்து கர்த்தருக்குள்ளாக ஆண்டவர்கள் குடும்பம் கட்டப்பட்டிருக்கும்படியாக நீர் உதவி செய்திருக்குமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக திருமண நாட்களை கர்த்தருக்குள்ளாக கண்டு மகிழ நல்ல சுக வாழ்வுகள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரை காத்துக்கொள்ளும், நீரை வழிநடத்தியலும். எங்கள் ஜெபம் சிறியதா இருந்தாலும் அவைகளை நீர் கேட்டு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே பெரிய சமாதானத்தை உண்டாக்குகிற கிருபைகளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.